பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேரிலே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆக்டிவேட்டட் சார்கோல். பாருங்க, ஆக்டிவேட்டட் சார்கோல்ங்கிறது தேங்காய் சிரட்டையிலிருந்து நம்ம சார்கோல் எடுத்து அதை ஆக்டிவேட்டட் பண்ணி அதை ஆயில், சூரிய படம் போட்ட ஆயிலை வச்சு நம்ம எப்படி சோப்பு செய்யறதுங்கிறது விரிவாக பார்க்கலாங்க. நமக்கு தேவையான பொருட்கள் பாருங்க, இந்த பொருள்ல இருந்து வடிகட்டுறதுல இருந்து அடுத்தது பாருங்க இந்த மாதிரி ஸ்டிக்கு, அடுத்தது கலக்கிறதுக்கு உண்டானது பாத்திரங்கள், வெண்ணெய், விளக்கெண்ணெய், சார்கோல் ஆயில், தேங்காய் எண்ணெய், கேஸ்டிக் சோடா, பர்ஃப்யூம். இது போல வரிசைக்கு எடுத்து வச்சுக்கணுங்க. எடுத்து வச்சுக்கிட்டு டைரியில நோட் பண்ணணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள விரிவா பார்க்கலாங்க. நேர்களே இங்க பாருங்க, இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல தேங்காய் எண்ணெய் நம்ம இன்னைக்கு 5 கிலோவுக்கு நம்ம செய்ய போறோங்க. நாங்க 5 கிலோவுக்கு செய்யறோம். நீங்க உங்களால எவ்வளவு முடியுதோ அதை செஞ்சுக்கிங்க. 50ஆல வகுத்துக்குங்க. நாங்க சொல்ற அளவுல 50ஆல வகுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? 5 கிலோவுக்கு நாங்க எவ்வளவு எடுத்து வச்சிருக்கிறோங்கிற அளவுகள் சொல்றோம், நோட் பண்ணிக்கங்க. தவறுங்க, தேங்காய் எண்ணெய் நாங்க 3 கிலோ எடுத்து வச்சிருக்கிறோங்க. தேங்காய் எண்ணெய் 3 கிலோங்க. இங்க பாருங்க, ஆக்டிவேட்டட் சார்கோல் சூரிய படம் போட்ட ஆயில் 1500 கிராம். அடுத்தது 250 கிராம் விளக்கெண்ணெய், 250 கிராம் பட்டர். சரிங்களா? இதை பூரா எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பட்டரை இந்த தேங்காய் எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இதுக்கு நீங்க பிளெண்டரை யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா வெண்ணெயை எக்காரணத்தை கொண்டு உருக்கி போட்டக்கூடாதுங்க. அடுத்தது விளக்கெண்ணெய். பாருங்க, விளக்கெண்ணெய் 250 கிராம். இது உணவுக்கு பயன்படுத்துற விளக்கெண்ணெய்ங்க. அது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா மேலை நாடுகளில் பாத்தீங்கன்னா உணவுக்கு பயன்படுத்தக்கூடாது, மேலே ஸ்கின்னுக்கு மேலே மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. அதனால நான் சொல்றேங்க. அடுத்தது பாருங்க, இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா கரையணும். இப்ப பாருங்க, இது இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்குதுங்களா? பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. பாருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம கேஸ்டிக் சோடா 875 கிராம் கேஸ்டிக் சோடாங்க, 1750 கிராம் ஆரோ வாட்டர். அதை நல்லா லிக்விட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இதுல பாருங்க எந்த விதமான ஒயிட் மேல வெள்ளை கலர் படின்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. ஓகே. அதுக்கு அடுத்தது வாசனை திரவியம். உங்களுக்கு பிடிச்ச வாசனை திரவியம் எதுவா இருந்ததுனாலுங்க, ஒரு கிலோவுக்கு 2.5 கிராம்ல இருந்து 3 கிராம் சொல்றோம். அப்ப இன்னைக்கு 5 கிலோவுக்கு நம்ம 150 கிராம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோங்க. 150 கிராம் 15. சரிங்களா? இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம சோப்பு செய்யவே ஆரம்பிக்கணுங்க. இப்ப பாருங்க, இந்த வெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3ஐயும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த வெண்ணெயை உருக்கி ஊத்திடலாமான்னு பார்ப்பாங்க. உருக்கி ஊற்றக்கூடாதுங்க. பட்டர் நீங்க எந்த பட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கோகோ பட்டர், சியா பட்டர், புரியுதுங்களா, கவு பட்டர், சால்ட் பட்டர், அன்சால்டடு, எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாங்க. ஸ்வீட் பட்டர், எது வேணாலும் நீங்க பண்ணிக்கங்க. மொத்தத்துல பட்டர் இருக்கணுங்க. நேர்களே இங்க பாருங்க, இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி கேப் போட்டிருக்கணுங்க. கிளவுஸ் சேஃப்டி பர்பஸ்க்கு போட்டிருக்கணுங்க. புரியுதுங்களா? முடிஞ்சா கிளாஸும் போட்டுக்கணுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. ப்ரிகாஷன்லாம் பண்ணிக்கணுங்க. இப்ப நம்ம அடிச்சு வச்சிருக்கிறோம். இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. நேர்களே, இந்த மாதிரி நம்ம ஆக்டிவேட்டட் சார்கோல் எப்படி பண்றதுங்கிறத வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை லிங்க் கீழே கொடுக்குறோம், அதை பாருங்க. சரிங்களா? ஆக்டிவேட்டட் சார்கோல் நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம். அது எவ்வளவு பெனிஃபிட் இருக்குதுங்கிறது நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அது லிங்க் உங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி ஆக்டிவேட்டட் சார்கோல் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதனோட பெனிஃபிட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகத்தில் ஏற்படுற சுருக்கங்கள்ங்க, சுருக்கங்களை எடுத்துருக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டுங்க. ஒரிஜினல் ஆக்டிவேட்டட் சார்கோலா இருக்கணுங்க. அதான் முக்கியம். அதுவும் தேங்காய் சிரட்டையில பண்ணணும். எப்போ நம்ம பண்ணினாலுங்க இது போல நம்ம ஃபில்டர் பண்ணிடணுங்க. ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தாங்க நம்ம சோப்பு செய்யவே ஆரம்பிக்கணும். ஏன்னா பட்டர் பட்டரில் ஒரு சில ஏதாவது சின்ன சின்ன இதாக இருக்கும் பாருங்க. இப்போ பாருங்க, இந்த இதில் இங்கே பாருங்க, அதோட டஸ்ட் ஏதாவது இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறோம்.
இதில் பாருங்க இந்த டஸ்ட் இருக்குது. இந்த டஸ்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா வெண்ணெயில் வரதான் செய்யுங்க. வெண்ணெயில் இருக்கலாம், ஏன் தேங்காய் எண்ணெயில் இருக்கலாம். சரிங்களா? செக்கில் ஆட்டி வர்றது அதுக்காக. ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த ஆயிலையும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணுங்க. எது ஊற்றினாலும் ஃபில்டர் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இந்த ஆயிலை பயன்படுத்தி நம்ம சோப்பு செஞ்சோம் அப்படின்னாங்க, பாத்ரூம்ல ஒரு டிராப் கூட கருப்பு வரக்கூடாதுங்க. அதுதான் முக்கியம். நிறைய பேர் சோப்பு செய்வாங்க. சோப்பு செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பூராமே இந்த கழுவி விட்டோம்னா அந்த கருப்பு கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, பாத்திரம் விளக்கின மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குங்க. அது மாரி வரக்கூடாதுங்க. நம்ம சோப்பில் அது மாரி வராதுங்க. அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டியே. எவ்வளவுதான் நம்ம ஆயில் எடுத்திருந்தாலுங்க அதில் வந்து எந்த அளவுக்கு பியூரிட்டி முக்கியமோ அந்த அளவுக்கு நமக்கு முக்கியங்க. இங்கே பாருங்க, லேசாக ஒரு சிறு கரித்தூள்கள் இருக்கும், அதுவும் இதெல்லாம் வந்துருங்க. சூரிய படம் போட்டு எடுத்துருக்கிறோம் இல்லைங்க, வடிகட்டுறதுல ஒரு சிறு தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம இதை பயன்படுத்த சொல்கிறோம். சரிங்களா? இங்கே பாருங்க நேயர்களே, இப்போ வந்து கேஸ்டிக் சோடா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நாங்கள் கண்ணாடி பாத்திரத்தில் வச்சுருக்கிறோம். இங்கே பாருங்க, இப்போ இதில் வெள்ளை கலர் எங்கேயுமே இல்லை, இருந்தாலும் நாங்கள் வடிகட்டி தான் ஊற்றுறோம். அதான் ரொம்ப முக்கியங்க. அதே போல் இந்த கேஸ்டிக் சோடாவில் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, கேஸ்டிக் சோடாவில் தண்ணியை ஊற்றுவாங்க. அது பேர் ஊற்றக்கூடாதுங்க. தண்ணியில் கேஸ்டிக் சோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டு நம்ம பண்ணினாதாங்க நமக்கு தரமான லை கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, மெலிசா எந்த அளவுக்கு ஊத்துறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இந்த கலக்கிறதுங்க, ஒன்று கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ், ஏதாவது ஒரே பக்கத்தில் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம கண்டினியூவாக கலக்கிக்கிட்டே இருக்கணுங்க. கண்டினியூவாக வந்து ஒரு 40 நிமிஷத்துக்கு நல்லா கலக்கிக்கிட்டு இருந்தால் தான் கடைசியாக தான் நம்ம பர்ஃப்யூம் ஊற்றணுங்க. நம்ம இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம்னாவே அதோட தரம் என்னங்கிறது தெரிஞ்சு போயிருங்க. பர்ஃப்யூம் ஊற்றலாம். ஊற்றுப்பா. பர்ஃப்யூமோட அளவு 5 கிலோவுக்கு 150 கிராம். சரிங்களா? அதுவும் மாதிரி மெலிசா ஊற்றணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இந்த கையில் கலக்கணும்னாங்க இந்த செட்டிங் ஆகிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செட்டிங் ஆகாது. இதே வந்து நீங்கள் பிளண்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங் ஆகிறது உங்களால் தவிர்க்க முடியாதுங்க. அதுக்காக தான் சொல்கிறோம். இது போல் நீங்கள் உங்களுக்கு தேவையான சோப்புகளை நீங்களே வீட்டில் செஞ்சு பயன்படுத்தணுங்க. அதனால தான் நாங்கள் இவ்வளோ விவரங்கள் கொடுக்குறோங்க. சரிங்க, எங்களால் சோப்பு செய்ய முடியல அப்படின்னா மட்டும் எங்ககிட்ட வாங்க, நாங்கள் உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பி வைப்போங்க. பாருங்க, இப்போ ஓரளவு செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி ஊத்துறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. ஊத்துறப்ப செட் ஆயிருது அப்படின்னு நீங்க பயப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த அப்புறம் எடுத்துக்கிட்டு இந்த பாருங்க, இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும்னாவே வேலை முடிஞ்சுதுங்க. மிக சிறப்பாக இருக்குங்க. நேர்களே, இப்போ பாருங்க, நமக்கு அருமையாக சோப்பு வந்துருச்சிங்க. இந்த சோப்பை நாங்கள் எப்படி செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு விலாவரியாக சொல்லியிருக்கிறோம். இதை மறுபடியும் நாங்கள் எப்படி மோல்டில் அன்மோல்டு பண்ணுறோம், எப்படி ஸ்டாம்பிங் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ இன்றைக்கி முழுசாகவே பார்த்துடலாங்க. அதனால் இதில் நாங்கள் எப்படி அன்மோல்ட் பண்ணி இது எத்தனை நாள் கழிச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வித்தின் 48 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் பிஹெச் பேப்பர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய பிஹெச் வந்து 9ல இருந்து 10க்குள்ள இருக்குங்க. நியூட்ரலைஸ்டு ஆயிருங்க. கேஸ்டிக் சோடா உங்களுக்கு நியூட்ரலைஸ்டு ஆயிரும் நேர்களே. அதனால நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? இங்க பாருங்க நேர்களே, நம்ம சோப்பு நல்லா ஊத்திட்டோம். ஊத்துனதுக்கு பிறகு இந்த மோல்டோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் பாருங்க, ஊத்தி நம்ம ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளார இது போல எடுத்துடலாங்க. இதுதான் இதனுடைய சிறப்பு. சரிங்களா? இது ஊத்துனதுக்கு பிறகு இந்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு இந்த சோப்பை ஸ்டாம்பிங்கும் பண்ணிடலாங்க. இப்போ அதை நம்ம தான் பண்ண போறோம். பாருங்க, இப்போ மோல்டுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ண சோப்பை நம்ம எப்படி ஸ்டாம்பிங் பண்ண போறோங்கிறத பார்க்கலாங்க. இங்க வாங்க, பாருங்க, இந்த மாதிரி வச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரே அடிதாங்க. இப்போ நமக்கு எக்ஸலண்டான சோப்பு கிடைச்சிருச்சிங்க. இங்க பாருங்க, சூப்பரா வந்துருச்சு. ஓகேங்களா? இது போல தான் நாங்கள் சோப்பு செய்கிறோங்க. இது போல சோப்புகளை நீங்களும் செய்யணும்னா நம்ம சோப்புகள் அளவு பிரகாரம் நீங்களே செஞ்சு பயன்படுத்தலாங்க. இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.